ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு NSR குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேர்க்கடலை வச்சு சூப்பரான ஒரு பிஸ்கெட் ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு 1 கப்பு பீனட் பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கினது, வீட்லேயும் செஞ்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு கேன் சுகர் சேர்த்துருக்கேன். ஒயிட் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையும் இந்த பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், க்ரீமியாக. இது கூட வந்துட்டு 1 முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதையும் இந்த பட்டரோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு நான் மாவு சேர்க்க போகிறேன். மைதா மாவும் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல அடியில் பொடி சார்ந்த மாவு மாதிரி இருக்கிறத வந்துட்டு தனியாக எடுத்து மாவோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணாமல் இருக்கிறத ஒரு பிளேட்டில் சைடில் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக பட்டர் இல்லைனா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுவே கரெக்டாக இருக்கும் இந்த மாவுக்கு. இப்போ இந்த மாவு வந்துட்டு கையிலே இப்படி பால் மாதிரி பண்ணி கையில் வச்சு ஃப்ளாட்டான ஷேப் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டான ஷேப் பண்ணிட்டு இந்த வேர்க்கடலை உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது மேலே லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது அது மேலே நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதை அப்படியே வந்துட்டு ஒரு தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் நம்ம இதை வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். நான் வந்து கடாயில் பேக் பண்ண போகிறேன். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இந்த கடாய் நல்லா சூடு பண்ணிக்கணும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பிளேட்டை வந்து உள்ளே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து குக் பண்ண போகிறோம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இந்த பிஸ்கெட் வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். சைட்லலாம் மாவு நல்லா வெந்துருச்சு. இதை வந்துட்டு ஆற வச்சுட்டு தான் சாப்பிட்ணும். சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பிஸ்கெட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வேர்க்கடலை ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம நம்மளோட சேனல் NSR குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.